ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கோன் சீசன் 3 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்கோன் சீசன் 3 எபிசோட் 8. வா இவ ரொம்ப ஹாட்டா இருக்கான். லெஜண்ட் ஸ்டோரியில கேள்விப்பட்ட அந்த ஹேண்ட்ஸம் பாய் நீதானா பிரின்ஸ் டேவியன் அப்படின்னு டோசங்கா ஜம்ப் பண்ணி கீழே விழறா. மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே ராயல் ஒன்ஸ்ல இருக்கணும்னா டாலர் ட்ராங்க் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஃபிட் கிளாஸ் அதை அடைவாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். கோயமான் வெளியே போயிட்டு எல்லா மாஸ்டர்ஸையும் கட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். நம்ம திரும்ப போறதுக்கு இப்படி ஒரு இடத்த செட் பண்ணி வச்சிருக்கிறதும் நல்லா தான் இருக்கு. ஹே அகாரேஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ கோயமான் உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணுங்கள்லாம் அகாரேஸை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளை கேஸ்ல ரைட் பண்ண வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கோயமான் யோசிக்கிறான். உன் புருவ சூப்பரா இருக்கு, தலையில ஃபிளவர் வச்சு பார்க்கலான்னு சொல்லி அகாரேஸை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் டேனியன் உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி டோசங்கா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. போதும் நிறுத்துங்க, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு அகாரேஸ் கத்தவும். வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கோயமான் அவங்க கிட்ட விசாரிக்கவும் ஒரு பீஸ்டிங்ல துரத்துச்சு, அதான் நாங்க இங்க வந்துட்டோம் சாரி அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆமா இங்க எப்படி கேஸ்ல கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்கவும் அகாரிஸ் பிளட் லைன் எபிலிட்டி மை ஏரியா அப்படின்னு சொல்லி கோயமான் சொல்லவும் எர்த் பிளான்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த கேஸ்ல கட்டினேன். கிட்டத்தட்ட இது என் பெட் மாதிரின்னு சொல்லவும் அப்போ பெட்ல தான் நாங்க எல்லாரும் இருக்கோமான்னு அவங்க காமெடி பண்றாங்க. நீ ஆல்பா ரேங்க் தானே இவ்வளவு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணிருக்கன்னு கேட்கவும் எல்லாம் அந்த வாட்டர் லேடியோட ட்ரைனிங் தான். சரி இது என் பிளேஸ், நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லவும் இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு நீங்க இங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி கோயமான் சொல்றான். அவங்க ஐயோ பாவம் நம்ம எப்படி விளையாடுப்பான்னு கோயமான் கேட்கவும் வெளியே போக எங்களுக்கு பயமா இருக்கு, அது போக பசிக்குதுன்னு சொல்லவும் நான் போய் டீ எடுத்துட்டு வரேன்னு கோயமான் போறான். திரும்பவும் பிஸி மேன் ஆயிட்டானா நகரிஸ் பார்க்கவும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டானவங்க கேட்கவும் நாங்க ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, அவன் ரொம்ப பிஸி மேன் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. அகாரிஸ் பா ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லவும் ஹேகார் எனக்கு தூக்கமா வருது, மினிமம் அட்டெண்டன்ஸ் இருந்தா போதும், டெய்லியும் நான் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அகாரிஸ்க்கு அவனே ஓட்டியும் விடுறான். டெய்லியும் எதுக்காக என்ன கேரிங்கா பாத்துக்கிட்டான் அகாரிஸ் கேட்கவும் எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் ஒரு பிஸி மேனுங்கிறதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, ஆனாலும் எப்படியாச்சும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அடைவேன், அதுல மதால் நீ தான் அகாரிஸ் அப்படின்னு கோயமான் சொல்றான். எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, சோ நானும் அவனை எதிர்த்து போராடல, டெய்லியும் வந்து என்ன நிறைய இடத்துக்கு தூக்கிட்டு போவான், என் விருப்பமே இல்லாம அவன் என்ன தூக்கிட்டு போறது எனக்கு கடுப்பாச்சு. ஹாய் அகாரிஸ் அப்படின்னு கோயமான் திரும்ப வரவும் இனிமே நீ என்ன எங்கேயும் தூக்கிட்டு போகாதன்னு அகாரிஸ் சொல்லவும் சாப்பாடு வேணுமான்னு கோயமான் கேட்கறான். போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி அவனை திட்டி விட்டுருதான். இதுதான் நடந்துச்சு, அவன் என்ன தூங்கிட்டு இருக்கும் போதே தூக்கிட்டு போயிருந்தான். கிட்டத்தட்ட அது ஒரு கிட்னாப் தான். எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எதுவும் இல்லைன்னு அகாரிஸ் சொல்றான். எப்பவுமே இவங்க ஒன்னாவே தான் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்கவும் இவங்க ஸ்டோரி கல்யாணம் முடிஞ்ச ஒரு கப்பல் ஸ்டோரி மாதிரி, ஆனா இப்படியே இவங்களை விட்டோம்னா கண்டிப்பா ஒரு நாள் பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு டோசங்கா காமெடி பண்ணிட்டு இருக்கா. வெளியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கத்துற சவுண்ட் கேக்குது. கோயமான் வேண்டாம், நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த 4 பேர் இருக்கிறதே நமக்கு எக்ஸ்ட்ரா தான் அப்படின்னு அகாரிஸ் சொல்லவும் ஆனா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அகாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப் அங்க இருந்து கிளம்புறான். நான் அவங்களை காப்பாத்திட்டு சீக்கிரமே திரும்ப வந்துருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோயமான் போறான். திரும்பவும் பிளாஷ்பேக் போகுது. நான் அவனை தேவையில்லாம திட்டனோ அப்படின்னு சொல்லி அகாரிஸ் வருத்தப்பட்டு இருக்கான். இனிமே அவன் என்ன பார்க்க வரமாட்டாளான்னு வருத்தப்பட்டு இருந்தா. அகாரிஸ் ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் அவன் கொண்டு வந்திருக்கவும் நேற்று நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா அகாரிஸ் கேட்கவும் நீ என்ன திட்டின ஞாபகம் இருக்கு, ஆனா உனக்கு பசிக்கும்ல அதான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு கோயமான் கொடுக்கவும் நான் உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியலடா, சரியான முட்டாளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அகாரிஸ் தூங்கிடுதான். அவன் ரொம்பவே நல்லவனா இருக்கான் அப்படின்னு அகாரிஸ் நினைக்கிறான். அவனோட பிளட் லைன் எபிலிட்டியான வின் பிளேடை யூஸ் பண்ணி மாட்டிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்துறான். அந்த டீமன் பிளான் கூடயும் வேற லெவல்ல ஃபைட் பண்றான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயமான் அகாரிஸ் முன்னாடி போய் நிக்கவா அகாரிஸோ புரிஞ்சுக்கிட்டு சரி எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். இவங்க தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அகாரிஸ் நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ப கோயமான் போய் கதவை திறந்தா என்ன இவ்வளவு பெரிய கிரௌட் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு பேரை வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்னு அகாரிஸ் கேக்குறான். உண்மையிலேயே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் பாக்குறாங்க. ஸ்பெஷல் டீச்சர்ஸோட கேம்ப காமிக்கிறாங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாருமே நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் பாலம் மட்டும் இதுல கலந்துக்கிடல. எல்லாமே ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே குடிச்சிட்டு அவங்க எல்லாம் கத்தி சிரிச்சிட்டு இருக்கவும் அந்த டென்ட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு மத்த டீச்சர் வெளியே இருந்து பாக்குறாங்க. எனக்கு சரக்கு வேணாம், நான் டீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மிஸ்டர் ஹேட் சொல்றாரு. நாங்களும் கலந்துக்கலாமான்னு சாலமன் பார்பட்டோஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் பத்தி தனியா வருத்தப்பட்டு இருக்காம நீ அவங்க கூட சேர்ந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சாலமன் பார்பட்டோஸ் அவங்க கூட அனுப்பி வைக்கிறான். என்னையோ கலந்துக்க சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓரமா போய் உட்கார்ந்துருதா. சரக்கடியான்னு கேட்கவும் வேண்டானவா சொல்லிருதா. இப்ப அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாப்பன்னு சொல்லவும் இருமாவை பத்தி பார்க்க போறோமா அப்படின்னு சாலமன் ஹாப்பி ஆகுறான். க்ரோக்கேல மிஸ்டர் ஹேட் காமிச்சு இது நாள் வர நடந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லையே பீஸ்ட் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்லி இவங்க 14,200 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லவும் ப்ரொஃபசர் பாலம் கூட எதையுமே அட்டாக் பண்ணாம அதை கண்ட்ரோல் பண்ணி தான் வின் பண்ணாரு அப்படின்னு ரைம் சொல்றா. சரி இப்ப அடுத்த ஆளை பார்க்கலாம் ரைம் சொல்லவும் அடுத்தது இருமாவான்னு சாலமன் கேட்கவும் எலிசபெத்தை காமிக்கவும் ஷாக் ஆகுறான். என்னோட கேர்ள்ஸ்
எல்லாரையும் சாமிங் பண்ணி ஈஸியா பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சாமிங் தான் பெஸ்ட் அப்படின்னு ரைம் சொல்றா. உங்க ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லையும் அப்படிதானே பண்ணீங்க அப்படின்னு சர்பன் கேட்கவும், ஆனா ஒருத்தர் மட்டும் என்னால சாம் பண்ண முடியல அப்படின்னு அவ வருத்தப்படவும், அடுத்தது இருமாவான் சாலமன் கேட்கறான். பிளட் லைன் எபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ண ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட், ஒரு ஆர்மியவே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெய்பர் சொல்றா. அடுத்தது இருமாதனன் சாலமன் கேட்கவும், கன்னிங்னஸ் தான் ரொம்பவே முக்கியம், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கன்னிங்கா ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஃபர் சொல்றான். அகமத்துல எல்லா டீச்சர்ஸுமே சேர்ந்து ஒரே நேரத்துல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லவும், என்னது அப்படின்னு ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என் ஸ்டூடெண்ட் தான் பெஸ்ட், என் ஸ்டூடெண்ட் தான் பெஸ்ட்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் சண்டை வருது. பீஸ்ட கண்ட்ரோல் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் ஹேட் சொல்லவும், சாமிங் தான் பெஸ்ட் அப்படின்னு ரைம் சொல்றா. ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லவும், இருமாவையும் யாருமே காமிக்கல அப்படின்னு சாலமன் கேட்கறான். ஆமாலாம் அவங்க பாக்குறாங்க, என் கிராண்ட்சன் இருமா தான் பெஸ்ட், அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சாலமன் சொல்றான். லவ்ல விழுந்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு லீட் சொல்லவும், இந்த டைம்ல இவங்க ரொமான்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்களா, எப்படி இவ்வளவு ரிலாக்ஸா இருக்காங்கன்னு பார்க்கவும், 0 பாயிண்ட்ஸ்ல இருந்துட்டு எப்படிதான் இவங்க ரிலாக்ஸா பேசிட்டு இருக்காங்களோன்னு ஃபர்ஃபர் சொல்றான். ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கும்னு சொன்னா அதுக்கு என்ன பார்த்தோம் நம்ம ஹீரோ கேட்கவும், எலிசபெத் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒண்ணு பிடிக்கும், ஏன்னா மிஸ்ஃபிட்ல இருக்கிற எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டா, பொண்ணுங்க பிடிக்கும்னு சொன்னா மட்டும் அதை நம்பி ஏமாத்துறத இருமா அப்படின்னு லீட் சொல்லவும், 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கான் இவெல்லாம் எங்க ஜெயிக்க போறான்னு ஃபர்ஃபர் சொல்லவும், என்னடா சொன்ன ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இருமாவை பத்தி எப்படிடா புரியும், இருமாதான் கண்டிப்பா வின் பண்ண போறான், சரக்குங்க கொண்டாங்க அப்படின்னு பார்பட்டோஸ் டென்ஷன் ஆகுறா. இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலன்னு ஃபர்ஃபரா அதை என்ஜாய் பண்றான். அப்ப இருமா என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சாலமன் காதல சொல்லவும், சாலமன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். அப்படி என்ன இருமா சொன்னான்னு ஃபர்ஃபர் கேட்கவும், ஓன்ட்ட நான் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு வா சொல்றா. மத்த டீச்சர்ஸ்லாம் என்ஜாய் பண்றாங்க, பட் ராபின் மட்டும் தனியா இருக்கான். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹண்ட் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஃபோர்ஃபைட் பண்ணியிருந்தாலுமே ரிலாக்ஸிங்கா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடியுது. ஆனா ஒரு குரூப் மட்டும் தூங்காம ஸ்டில் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல அப்படின்னு காமிக்கிறாங்க. பார்த்தா பாஸ் லெவல் மேஜிக்கல் பீஸ்ட் கூட இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன், ஐயோ எனக்கு பாத்ரூம் வருதே, பட் தனியா போக்க பயமா இருக்கு, இருமாவை கூப்பிடுமா அப்படின்னு ஷாங்ஸ் நம்ம ஹீரோவை எழுப்பலான்னு பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி மூழ்கிக்கிட்டே ஏதோ வழியே வரவோ ஷாங்ஸ் பயப்படுதான். ஓ நீ தானே ஷாங்ஸ், இதை மான்ஸ்டர் இருக்குமோன்னு தான் பயம் கொடுத்துற மாதிரி வந்தேன்னு சொல்லுவோம். பயத்தில் ஆல்ரெடி நான் பாத்ரூம் போயிட்டேன் ஷாங்ஸ் நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டே 1 முடிஞ்சது. ஸ்டில் நம்ம ஹீரோவோ லீடோ 0 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கிளாஸ்லேயே மற்ற பேர் நிறைய பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அதுலயும் ஆஸ்மோடியஸோ சாப்னாத்தோ தூங்காம இன்னும் ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்ன நடக்க போது, நம்ம ஹீரோ எப்படி வின் பண்ண போறான் அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.